Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்தியா மேலும் ஸ்காலப் க்ரூஸ் மிசைல்களை அதிகமாக வாங்க போகிறாங்க. எதற்காக? பாகிஸ்தான் சீனாவை திருப்திப்படுத்துறதுக்காக அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்கு. டாய்லெட் பேப்பரை விட பாகிஸ்தானை மோசமாக அமெரிக்கா தூக்கி எறிஞ்சிருக்கிறதா பாகிஸ்தான் இராணுவத்துறை அமைச்சர் புலம்பி இருக்காரு. அதனுடைய பின்னணி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மேலும் பல ஸ்காலப் க்ரூஸ் மிசைல்களை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸோடு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஸ்காலப் மிசைல்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் டார்கெட்ஸை மிக துல்லியமாக அட்டாக் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. இதன் மூலமாக இந்தியாவோட ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராம் ஷேடோ கேட்டகரியை சேர்ந்த இது ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல். ஏர்கிராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ணி தூரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மிலிட்ரி டார்கெட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஸ்ட்ரெயிட்டாக பறக்காமல் லோ ஆல்டிடியூடில் பறந்து எனிமி ரேடாருடைய கண்ணில் சிக்காமல் டார்கெட்டை சரியாக தாக்கக்கூடியது. சுமார் 250 560 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொண்ட இந்த மிசைல் சப்சோனிக் ஸ்பீடில் பறக்கும். சுமார் 1300 கிலோ எடை கொண்டது. 450 கிலோ ப்ரோச் பெனட்ரேஷன் வார்ஹெட் ஆகியவை இதில் இருக்கு. பங்கர்ஸ், கான்கிரீட் பில்டிங்ஸ் மாதிரியான ஸ்ட்ராங் டார்கெட்ஸை உடைக்கிறதுக்காகவே இந்த வார்ஹெட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரஃபேல், மிராஜ் 2000, யூரோ ஃபைட்டர் மாதிரியான ஃபைட்டர் ஜெட்கள்லேருந்து இதை லான்ச் பண்ண முடியும். லோ ஆல்டிடியூடில் பறக்கிறது ப்ளஸ் அதனுடைய ஸ்டெல்த் டிசைன் காரணமாக ரேடார் டிடெக்ஷனை தவிர்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி இதற்கு சூப்பராகவே இருக்கு. போன வருஷம் மே 6-7 தேதிகளில் இரவு நேரத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நம்மளுடைய ரஃபேல் ஜெட்ஸ்லேருந்து இந்த ஸ்காலப் மற்றும் பிராமோஸ் க்ரூஸ் மிசைல்களை தான் லான்ச் பண்ணினாங்க. அப்போது பாகிஸ்தானோட முருகே மற்றும் பஹ்வல்பூர் பகுதிகளில் இருந்த அந்த தீவிரவாத முகாம்களை டார்கெட் பண்ணி அழிச்சாங்க. மிக துல்லியமாக நடந்த இந்த ஸ்ட்ரைக்ஸில் அந்த அமைப்புகளுடைய மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுமையாகவே அழிக்கப்பட்டதுன்னு நம்ம இந்தியன் அஃபீஷியல்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அதே மிசைல்ஸை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் பேஸையும் கூட நம்ம இந்தியா டார்கெட் பண்ணினாங்க. இதில் 12 முக்கிய ஏர்பேஸும் தாக்குதலுக்குள்ளாகி கிரவுண்டில் இருந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் உள்பட அங்கிருந்த ஹை வேல்யூ டார்கெட்ஸ் எல்லாமே சேதமடைஞ்சதாகவும் சிலது முற்றிலுமாகவே அழிக்கப்பட்டதாகவும் கூட தகவல் வெளியாச்சு. இந்த ஆப்ரேஷன் சக்சஸ் காரணமாகவே ரஃபேல் ஜெட்ஸ் மீதான கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு இன்னுமே அதிகரிச்சிருக்கு. இதனோட தொடர்ச்சியாக ரஃபேலுக்காகவே மீடியர் ஏர் டு ஏர் மிசைல்ஸையும் பல்காக வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் நேவிக்காக ஆல்ரெடி ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கிற 26 ரஃபேல் மரைன் ஜெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மிசைல்ஸை இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. அடுத்த 3-4 ஆண்டுகளில் இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னும் கூடுதலாக 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குறதுக்கான ப்ரொபோசலும் தயாராகி இருக்கு. இந்த நேரத்தில் ஸ்காலப் மற்றும் மீடியர் மிசைல்களை வாங்குறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கான்ட்ராவர்சியை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மற்றும் அக்ஷய் சின் பகுதிகளோடு வெளியிடப்பட்டிருந்த இந்தியா மேப்பை அமெரிக்கா திடீர்னு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கையெழுத்தான அந்த இந்தியா யுஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதை யுஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் தான் நம்ம இந்தியன் மேப் அப்லோட் பண்ணப்பட்டிருந்தது. அவங்க அப்லோட் பண்ணினதில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அது போக சைனா கிளைம் பண்ணிட்டு இருக்கிற அந்த அக்ஷய் சின் பகுதிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணின ஒரு மேப் தான் வெளியிடப்பட்டிருந்தது. அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த மேப்பை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த 2 பகுதிகளையும் மையமாக வைத்து தான் இந்தியா, பாகிஸ்தான், சைனா இடையே ஒரு மிகப்பெரிய டிஸ்பியூட்டே போயிட்டுருக்கு. இது அனைவருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு மேப்பை வெளியிட்டது சைனா மற்றும் பாகிஸ்தானை கண்டிப்பாக அப்செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அமெரிக்கா ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே யூஎஸ் இந்த மாதிரி ஒரு மேப் வெளியிடுறாங்க அப்படின்னாவே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை மட்டும் அப்படியே செப்பரேட் பண்ணிவிட்டு டாட்டட் லைன்ஸில் தான் காட்டுவாங்க. இந்தியாவோட ஃபுல்லாக சேர்த்தோ அல்லது பாகிஸ்தானோட சேர்த்து காட்டுறதோ ரொம்ப ரேராக தான் இருந்தது. ஆனால் இந்த முறை இந்தியா மேப்போடவே அவங்க இன்க்ளூட் பண்ணி மேப் வெளியிட்டிருந்ததே கவனத்தை ஈர்த்தது. ஆனால் பாகிஸ்தான் மற்றும் சைனா இதுக்கு ஸ்ட்ராங்கான அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த போஸ்ட்டை யூஎஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்விட்டரில் அப்லோட் பண்ணும்போது இது ஆக்சிடெண்ட்டாக நடந்ததா அல்லது வேணும்னே இந்த மாதிரி போட்டுட்டு டெலீட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு.
பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஆகட்டும், அக்ஷய் சின், இந்த ரெண்டுமே இந்தியாவுக்கு சொந்தமானவை தான். அதை அமெரிக்கா ரிமூவ் பண்ணியிருக்கிறது இப்போ இந்தியாவை தான் அப்செட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக யுஎஸ் பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து பரபரப்பை கிளப்பியிருக்கு. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வாஜா அசீஃப் யுஎஸை வந்து கடுமையாக அட்டாக் பண்ணி பார்லிமெண்ட்லேயே வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, யுஎஸ் அவங்களோட தேவைக்காக பாகிஸ்தானை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு டாய்லெட் பேப்பரை விட மோசமாக பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிடுறாங்க அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்கிறத தான் வந்து ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அமெரிக்காவை நாங்கள் நம்பினது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னும் ஓப்பனாக பேசியிருக்காரு. 1999 ஆண்டுக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தான் போரில் பாகிஸ்தான் மறுபடியும் தலையிட்டது. இந்த விஷயத்தில் அமெரிக்காவோட உதவியை நாடியது தான் மிகப்பெரிய ஆபத்தாக அமைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய தவறு. இந்த தவறின் நீண்ட கால விளைவுகளை பாகிஸ்தான் இன்னும் கூட முழுமையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. தனக்கு சம்பந்தமே இல்லாத போர்களில் பாகிஸ்தான் தலையீடு செய்ததுனால இன்னைக்கு வரைக்கும் நாடு நிலையற்ற தன்மையோடு தான் காணப்படுது. குறிப்பாக 1999க்கு பிறகு அமெரிக்காவோடு மீண்டும் இணைஞ்சதுனால ஏற்பட்ட இழப்புகள் மிக மோசமானவை. ஆப்கானிஸ்தான் போரில் பாகிஸ்தான் ஈடுபட வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் ஹிஜாத் அப்படிங்கிற பெயரில் பாகிஸ்தானியர்களை போருக்கு திரட்டியது பெரும் தவறு. அந்த சமயத்தில் இராணுவ தளபதிகளாக இருந்த ஜியா உல் ஹக் மற்றும் பர்வேஸ் முஷாரப் ஆகியோர் பாகிஸ்தானை வெளிநாட்டு போர்களில் சிக்க வச்சுட்டாங்க. நம்ம நாட்டை கூட்டாளிகள் கைவிட்டதுக்கு அப்புறமா கூட அதனுடைய விளைவுகளை நாம் தனியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்கா தன்னுடைய குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்மளை பயன்படுத்திட்டு ஒரு டாய்லெட் பேப்பரை விட மோசமாக தூக்கி எறிஞ்சிருச்சு அப்படின்னு புலம்பி தள்ளியிருக்காரு வாஜா அசீஃப். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.